ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் லோகோ கிரியேட் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்ஸ் பார்ப்போம். ஸோ நீங்கள் லோகோ கிரியேஷன் சொன்னால் நீங்கள் knowledge உள்ளாக்கள் நீங்கள் தாராளமாக அந்த லோகோ கிரியேஷன் எப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாதாக்கள் நீங்கள் ஃப்ரீ சோர்ஸ் கென்வா அதே மாதிரி கிட்டில் இப்படியானதுகளை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஃப்ரீ லோகோ டிசைன் வெப்சைட்ஸும் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் நம்ம லேர்ன் பண்ணி வச்சிருக்கிற ஸ்கில்ல வச்சுட்டு மணி மேக் பண்ணுறது அது ஸ்கில் பேஸ்ட். இன்னொன்று மினியேட் பேஸ்ட். அதாவது எமக்கு அது சம்மந்தமான நம்ம ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போடுவோம். அது சம்மந்தமான எந்த ஒரு knowledge-ம் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம அதை வச்சு மணி மேக் பண்ணலாம். ஸோ அந்த கான்செப்டே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கிறார்கள். ஃபுல் வீடியோ வெல்த் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் அல்லது டிக்டாக் சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே போல் நீங்கள் கிளாஸஸ் ரன் பண்ணுறோம். ஆன்லைன் மணி மேக்கிங் சம்மந்தமான A to Z கைடை இதில் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணோம். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 8வது பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கிறா 6521. அதே போல் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டுகளை நம்ம ஷேர் பண்ணுறோம். இது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமாக. ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னா ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ரிசீவ் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பெசிவ் இன்கம் ஸ்கீம் இருக்குது. அது என்னென்னா ஒன் டைம் தான் ஒர்க் பண்ணும். அவங்களுக்கு லைஃப் டைம் ஏர்னிங்ஸை தந்துக்கிட்டே இருக்கும். லைக் யூடியூப். அதுக்கு நாங்கள் மினக்கட்டணும். அந்த யூடியூப் சேனலில் சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அல்லது நீங்கள் வெப்சைட் ஜெனரேட் பண்ண போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன செய்யும், ஏர்னிங்ஸ் ஜெனரேட் ஆகும். பட் இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான் $0.01 உங்களுக்கு அப் டு $100 மேலே ஜாப்ஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி அதில் டிஃபிகல்ட்டியும் இருக்கும். ஓகே, ஸோ இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்படி இதில் நீங்கள் 1800க்கு மேலே இதில் ப்ரூஃப்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸில். அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. மொபைலில் வச்சுக்கிட்டே ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் பாருங்கள். திஸ் இஸ் மை தேர்ட் ஏர்னிங். இவ ஒரு 2 வீக்ஸில் நீங்கள் எங்களோட சோஷியல் மீடியாவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இவ ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே 3 வித்ரோவல் ப்ரீமியம் குரூப்பில் இருக்கிறா. நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் 2 வெப்சைட் இருக்கும். ஸோ இந்த ப்ரீமியமில் அவள் ஒரு வெப்சைட் 2 வெப்சைட்லேயும் அதே மாதிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிற வெப்சைட்ஸ்லேயும் அவள் ஏர்ன் பண்ணியிருக்கிறா. மொபைல் மட்டும் வச்சு அதே மாதிரி இதில் நிறைய ஸ்கீமில் மாட்டியிருக்கிறா. ஒர்க் குறைய இருக்கும், ஏர்னிங்ஸ் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பிள்ளையான ஒரு வழிகாட்டல் உள்ள வெப்சைட்டில் மாட்டிட்டு அதிலிருந்து இப்போ சரியான ஒரு வழிக்கு வந்திருக்கிறன்னு சொல்லி அவள் அதை போஸ்ட் பண்ணியிருக்கிறா. ஸோ இது போல் நீங்களும் ரியலான மணி மேக்கிங் ஆன்லைனில் எப்படி நடக்குதுங்கிறத நீங்கள் படிச்சுட்டு அதிலிருந்து ஒரு சரியான ஒரு ஏர்னிங் பேஸை உருவாக்கணுமா இருந்தால் நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ கிளாஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், காப்பி பேஸ்ட் டாஸ்க், அதே மாதிரி டைப்பிங் ஜாப், சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப், ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப், ஏஐ ஃபோட்டோ வீடியோ செல் ஜாப், ஃப்ரீலான்சர் ஜாப், இப்படியான டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் $100 மில்லியன் ஹெல்த் கேருக்கு மேலே ஏர்ன் பண்ணிருக்காங்க. லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் தான். 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். 1400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். அதே போல் நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஜாயின் பண்ண அன்னையிலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர் போடுவோம். ஆஃபர் டைமில் ஜாயின் பண்ணால் 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே. எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. ஃபுல் ஃப்ரீடம். இந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம். உங்களை யாருமே கட்டுப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் எங்கேருந்தும் எவ்வளோ நேரமும் ஒர்க் பண்ணலாம், எவ்வளவு வேணும்னாலும் ஒர்க் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பொஸ் ஒன்று இருக்க மாட்டார். அதே மாதிரி இது உங்களோட டெடிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க். இங்கே ஏர்னிங்ஸ் டிபெண்ட் ஆகுமா ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி. ஃபுல் டைம் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க, பார்ட் டைம் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு ஆளோட கல்வி தகம், அதாவது அவர் லேர்ன் பண்ணது இந்த ஆன்லைன் சம்மந்தமாக அட்வான்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதில் வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் டிக்டாக்ல இந்த குரூப்பில் ஆக்சஸை டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா பயோவில் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சோஷியல் மீடியாஸை. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு ஏஐ டூல்ஸ், அதே போல் ஃப்ரீ ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், அது போல் எங்களோட கிளாஸில் என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது, இப்படி எல்லா கான்செப்ட்டும் நான் இதில் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். அதே மாதிரி கூகுளில் நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயும் ஷோ ஆகிரும். இதிலேருந்து நீங்கள் சோஷியல் மீடியாவோட கனெக்ட் ஆகி இருந்து கொள்ளலாம். ஓகே, இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அதே மாதிரி ஓகே, கூகுளில் போய்ட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ், டிக்டாக்,
ஃபேஸ்புக், குவாரா, அதே போல் லிங்க்டின், எக்ஸ், இப்படி எல்லா சோஷியல் மீடியாவும் ஷோ ஆயிரும். அதில் ஒன்று கனெக்ட் ஆகிருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இதில் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இமேஜஸ் எங்களோட சோஷியல் மீடியாஸில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ் இங்கே ஷேர் இருக்கும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ப்ரூஃப்ஸ்கள் இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற சோஷியல் மீடியாவில் வீடியோஸும் இங்கே ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாமா? ஓகே, ரைட். நான் கன்செப்டுக்குள்ளே போவோம். நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து ஃப்ரீலான்சர். ஃப்ரீலான்சர் வந்து மற்ற வெப்சைட்லேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமானது. என்னென்னா, நம்ம ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய மற்ற வெப்சைட்டில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு ப்ரொஃபைல் ஒன்று எமக்காக க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா, நம்ம ஒர்க்கர்ஸ் எமக்கு ஒர்க் தாரவங்களை நம்ம தேடணும். அதுக்கு நம்ம அதுக்குரிய ஒர்க்கை நீங்கள் எஸ்சிஓ செய்கிறனாலும் சரி, அல்லது வந்து மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறனாலும் சரி பண்ணி நீங்கள் அவங்கள கேட்ச் பண்ணி எடுக்கணும். இது ஒரு கன்செப்ட். அடுத்தது என்னென்னு சொன்னால், இது என்ன கன்செப்ட்னா, இது என்னோட பாடத்திலே இருக்குது. நான் இதில் சொல்லியிருப்பேன் ஃப்ரீலான்சர்னு. பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரீலான்சர்னு ஒரு பாடம், அந்த பாடம் தான் நம்ம அதில் படிப்போம். என்னென்னா, இதில் வந்து எம்ப்ளாயர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஜாப்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாப்ஸை லிஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீலான்சரான உங்களை தேடுவாங்க. அப்படி அவங்க தேடும்போது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பர்சனல் நாலேஜை வந்து வச்சு இவங்களை அப்ரோச் பண்ணுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் 2 டைப் ஆஃப் வருமா, நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவேன் ஃப்ரீலான்சரில். ஒன்று வந்து கண்டெஸ்ட்டுன்னு ஒன்று வரும். இப்போ உதாரணத்துக்கு இதில் பாருங்கள், கிளாசிக் மாடர்ன் லோகோ டிசைன் ஃபார் மை மென்ஸ்வேர் சூட் கம்பெனி. ஓகே, இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு லோகோ ஒன்று தேவையா, கிளாசிக் அண்ட் மாடர்ன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு கண்டெஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த கண்டெஸ்ட்டில் நீங்கள் இவர் சொல்கிற ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே சொல்லியிருக்காரு, இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லோகோ டிசைன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணினதுக்கு பிறகு உங்களோட லோகோ அவருக்கு செலக்ட் பண்ணப்பட்டால் இவர் சொன்ன இந்த $40 அவர் உங்களுக்கு பே பண்ணுவார். இது ஒரு கன்செப்ட். ஓகே, கண்டெஸ்ட்டுங்கிற ஒரு கன்செப்ட் இது எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ நீங்கள் அக்கௌண்டிங் செக்ஷன்லேயும் வந்து இது வருமா? ஓகே, ரைட். அதே மாதிரி இன்னொரு கன்செப்ட் இருக்குது. என்னென்னா, இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு லோகோ டிசைன் தேவை, அதை நீங்கள் டிசைன் பண்ணி தாங்க. யாராவது இருந்த ஒரு ஆள் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி தாங்க, என்ன அப்ரோச் பண்ணுங்கன்னு. அப்படி நிறைய பேர் இதை அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ 1 ஹவருக்கு முதல் தானே போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இதை அவங்க அப்ரோச் பண்ணும்போது இதிலிருந்து ஒரு பர்சனை அவர் வந்து என்ன செய்வார், தெரிவு செய்து அவருக்கு அந்த வேலையை கொடுப்பார். நேரத்தோடு சொன்ன கன்செப்ட் வந்து நீங்கள் அவர் சொல்கிற ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லோகோவே டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணுறது. லோகோ டிசைன் அது மற்ற எல்லா கன்செப்ட்லேயும் கண்டெஸ்ட் வரும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணுறது. இது என்னன்னு சொன்னால், நீங்கள் லோகோ டிசைன் தேவைன்னு சொல்லி டிசைனரை ஹயர் பண்ண பிறகு தான் அவர் உங்களோட கம்யூனிகேட் பண்ணி டிசைன் பண்ணி தருவார். அந்த கன்செப்ட் தான் அது. இப்படி வந்து நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200க்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் சம்மந்தமான ஜாப்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு போஸ்ட் பண்ணப்படும். ஓகே, இதில் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. சிலருக்கு வெரிஃபைடுன்னு இல்லை. இதெல்லாம் என்ன கன்செப்ட், இதெல்லாம் எப்படி இது பண்ணுற அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்மளோட கிளாஸில் பார்ப்போம். மற்றாக்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஸோ இதே போல் நீங்கள் என்னென்னா, இன்னொரு வெப்சைட் இருக்குது. இது வந்து ரிமோட் வெப்சைட். அதாவது இப்போ உங்களுக்கு லோகோ டிசைன் வந்து தெரியும். அதை நீங்கள் ஒரு கம்பெனிக்காக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து போங்க ஃப்ளெக்ஸ் ஜாப்னு சொல்லி. ஓகே, இது ஃப்ரீ இல்லை, பெய்டு தான். ஒரு $2 ஒரு வீக்குக்கு இது பண்ணுவாங்க. நீங்கள் கன்ஃபார்மாக இதை செய்ய இயலும் உங்களால். நீங்கள் இது ஓகேன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி தேவையில்லை. அப்படி இல்லாட்டி ஃப்ரீயான சில ஆப்ஷனும் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து ஸ்கேம் இல்லாத வெப்சைட்டுகள் போஸ்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா டிசைனர் இவர் என்னத்துக்காக தேவை, இது ஃபுல்லி ரிமோட். அதே மாதிரி ஹைப்ரிட்னா நீங்கள் ஒன் சைட் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஹைப்ரிட்னோடு சொன்னால் அது நீங்கள் ஒர்க் பண்ணுறத வந்து அவங்க ஒரு க்ரைட்டீரியாவாக இது பண்ணுறாங்க, அதிலிருந்து உங்களை ஹயர் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி இதில் நிறைய ஜாப்ஸு ஷோ ஆகும், போஸ்ட் பண்ணப்படும். அதிலிருந்து நீங்கள் இது பண்ணலாம். இது ரிமோட் ஜாப்பாக, ஃப்ளெக்ஸ் ஜாப்ஸுங்கிறது ரிமோட் ஜாப் சைட். ஓகே, ஃப்ரீலான்சரும் ரிமோட் தான், பட் வந்து இதோட கன்செப்ட் வேறு. ஸோ அதனால தான் இதை நம்ம எடுத்து செய்கிறோம். நம்ம என்னோட கிளாஸில் இருக்கிற எல்லா சைட்டும் நம்ம வந்து எம்ப்ளாயரை ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு ஜாப் எடுக்கிற மாதிரி எந்த கன்செப்ட்டும் நாங்கள் இது பண்ண மாட்டோம். நாங்கள் பண்ணுறது எல்லாமே என்னன்னு சொன்னால், எம்ப்ளாயர் ஜாப்பை போஸ்ட் பண்ணுவாங்க, அதிலேருந்து நம்ம அவங்கள கேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குமா. ஓகே,
ஓகே. ரைட் டன். ஸோ இது சம்மந்தமா எதுவும் மேலதிக தகவல் தேவைன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி கிளாஸ் ஜாயின் பண்ற சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க பயோல TikTok பயோவிலே நான் கான்டாக்ட் லிங்க் குடுத்துருக்கிறேன். என்ன கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. நீங்க நம்ம இனி ஃபியூச்சர்ல சில யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள ஃபுல் வீடியோவா நம்ம ஷேர் பண்ணுவோம். அதிலேயே நீங்க கனெக்ட் ஆகிக்கொள்ளுங்க. அதுக்கு சோஷியல் மீடியாவுல டச்சா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய அப்டேட் கிடைக்கும். ஓகே. தேங்க் யூ.